மாணவர்கள் எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருந்த அகில இந்திய மற்றும் ஸ்டேட் கலந்தாய்வுக்கான ஸ்கெடியூல் என்பது தற்போது வெளிவந்திருக்கின்றது. தமிழ்நாட்டு மாணவர்களை பொறுத்தவரையிலும் மருத்துவ படிப்புகளுக்காக ஸ்டேட் கலந்தாய்வினை மட்டுமே எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மெடிக்கல் கவுன்சில் கமிட்டி நடத்தக்கூடிய கலந்தாய்விலை கலந்து கொண்டு இடங்களை பெறுவது குறித்து போதிய விழிப்புணர்வு மாணவர்கள் மத்தியில் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த மாணவர்கள் எம்சிசி கலந்தாய்வில் கலந்து கொள்கின்ற பொழுது அவர்களுக்கு அதிக மருத்துவ இடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் டாப் மோஸ்ட் கல்லூரிகளிலே சென்று குறைவான கட்டணத்தில் மருத்துவ படிப்பை படிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எனவேதான் மாணவர்களுடைய விழிப்புணர்வுக்காக எம்சிசி கலந்தாய்வில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்காக இருக்கக்கூடிய இடங்களினுடைய எண்ணிக்கை மற்றும் குறைவான கட்டணத்தில் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ படிப்பினை வழங்கக்கூடிய டாப் மோஸ்ட் கல்லூரிகளினுடைய பட்டியலை பற்றி இந்த வீடியோல பார்க்க இருக்கின்றோம். மாணவர்களே, நம்ம சேனலை நீங்க பசங்க பாக்குறீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு அகில இந்திய கலந்தாய்வில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்காக இருக்கக்கூடிய மொத்த இடங்களினுடைய எண்ணிக்கையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநிலங்களிலும் செயல்படக்கூடிய 344 அரசு மருத்துவ கல்லூரிகளில் இருக்கக்கூடிய 15% ஆல் இண்டியா கோட்டா என்ற அடிப்படையில் ஓபன் கேட்டகரி மாணவர்களுக்காக 2886 இடங்களும், ஓபன் கேட்டகரி பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி மாணவர்களுக்காக 150 இடங்களும், ஜெனரல் இவிஎஸ் மாணவர்களுக்காக 710 இடங்களும், ஜெனரல் இவிஎஸ் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி மாணவர்களுக்காக 37 இடங்களும், ஓபிசி கேட்டகரி மாணவர்களுக்காக 1919 இடங்களும், ஓபிசி பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி கேட்டகரி மாணவர்களுக்காக 101 இடங்களும், எஸ்சி கேட்டகரி மாணவர்களுக்காக 1066 இடங்களும், எஸ்சி பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி மாணவர்களுக்காக 56 இடங்களும், எஸ்சி கேட்டகரி மாணவர்களுக்காக 532 இடங்களும், எஸ்டி பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி கேட்டகரி மாணவர்களுக்காக 29 இடங்கள் என்ற அடிப்படையில் ஆல் இண்டியா கோட்டா இடங்களாக 7486 இடங்கள் என்பது இருக்கின்றது. இதனோடு 5 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் இருந்து 138 இடங்களும், 2 ஜிப்மர் மருத்துவ கல்லூரிகளில் இருந்து 179 இடங்களும், 20 எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரிகளில் இருந்து ஓபன் கோட்டா என்ற அடிப்படையில் 2162 இடங்களும், ஆர்மடு போர்ஸ் மெடிக்கல் கல்லூரிகளில் இருந்து 145 இடங்கள் என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக 10,110 இடங்கள் என்பது அகில இந்திய கோட்டாவிற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த இடங்கள் முழுக்க முழுக்க மெடிக்கல் கவுன்சில் கமிட்டி நடத்தக்கூடிய கலந்தாய்வின் மூலம் நிரப்பப்பட இருக்கின்றது. இதனோடு இந்தியா முழுக்க 95 டீம்டு யூனிவர்சிட்டிஸ்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த யூனிவர்சிட்டிஸில் இருக்கக்கூடிய 9,338 இடங்களும் அகில இந்திய கலந்தாய்வின் மூலமாக நிரப்பப்பட இருக்கின்றது. இந்தியா முழுக்க குறைவான கட்டணத்தில் தரமான கல்வியை வழங்கக்கூடிய டாப் மோஸ்ட் மருத்துவ கல்லூரிகள் எவை எவை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல முதலாவது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் என்ற ஒரு அங்கீகாரத்தை பெற்று என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல முதலாவது இடத்தை பெற்று குளோபல் ரேங்கிங்ல 22வது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் நியூ டெல்லி என்ற ஒரு கல்லூரி. இந்த கல்லூரியில 100 எம்பிபிஎஸ் இடங்கள் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த கல்லூரியுடைய சிறப்பம்சங்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு ரிசர்ச் லெபார்டரி, டிஜிட்டல் லைப்ரரி, டெலிமெடிசன் ஃபெசிலிட்டிஸ், 2200 படுக்கை வசதிகளோடு செயல்படக்கூடிய ஹாஸ்பிட்டல்களின் காரணமாக இங்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த கல்வி என்பது கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த கல்லூரியில கல்வி கட்டணம் அப்படிங்கிறது 1628 ரூபாயாக இருந்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் 1823ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் என்ற ஒரு அங்கீகாரத்தை பெற்று என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல 5வது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய புதுச்சேரியில் செயல்படக்கூடிய ஜவஹர்லால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் என்ற ஜிப்மர் கல்லூரி தான். இந்த கல்லூரியில 200 மருத்துவ இடங்கள் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. கல்லூரி கட்டணம் என்பது 7,600 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாயாக இருந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது இடத்துல ஏசியாவினுடைய லார்ஜஸ்ட் ரெசிடென்ஷியல் யூனிவர்சிட்டி என்ற ஒரு அங்கீகாரத்தை பெற்று என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல 8வது இடத்தை பெற்று சிறப்பான கல்வியை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி பெற்றிருக்கின்றது. இந்த கல்லூரியில 100 எம்பிபிஎஸ் இடங்கள் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. கல்லூரி கட்டணத்தை பொறுத்தவரையிலும் 10,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாயாக எம்பிபிஎஸ் படிப்பதற்கான ஒரு வருட கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. 4வது இடத்துல 1835ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு இந்தியாவில் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி மற்றும் பிரஸ்டீஜியஸ் கல்லூரி என்ற பெயரோடு என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல 10வது இடத்தை பெற்று சிறப்பான கல்வியை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மெட்ராஸ் மெடிக்கல் கல்லூரி பெற்றிருக்கின்றது. இந்த கல்லூரியில 250 எம்பிபிஎஸ் இடங்கள் என்பது மாணவர்களுக்காக இருக்கின்றது. இந்த 250 எம்பிபிஎஸ் இடங்கள்ல ஆல் இண்டியா கோட்டாவினுடைய அடிப்படையில 38 இடங்கள் என்பது நிரப்பப்பட இருக்கின்றது. இந்த கல்லூரியினுடைய கல்வி கட்டணம் அப்படிங்கிறது ஒரு வருடத்திற்கு 15,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய் என்ற அளவில் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த கல்லூரியில அட்வான்ஸ்டு டயக்னாஸ்டிக் லெபார்டரிகளும் 3000 வசதிகளோடு இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலும் கிளினிக்கல் ட்ரைனிங் சென்டர்களும் இருக்கக்கூடிய காரணத்தினால இங்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த கல்வி என்பது கிடைத்துக் கொண்டிருக்கிறது. 5வது இடத்துல இந்தியாவினுடைய ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மற்றும் டாப் டயர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் என்ற ஒரு புகழோடு இருக்கக்கூடிய மௌலானா ஆசாத் மெடிக்கல் கல்லூரி நியூ டெல்லி என்ற கல்லூரி பெற்றிருக்கின்றது. இந்த கல்லூரியில 250 எம்பிபிஎஸ் இடங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. கல்லூரி கட்டணம்
கட்டணம் அப்படிங்கிறது 4800 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் என்ற அளவில் இருந்து கொண்டிருக்கின்றது. 6வது இடத்துல ஒரு தலை சிறந்த மருத்துவ கல்லூரியாக இருக்கக்கூடிய ஆர்மடு போர்ஸ் மெடிக்கல் கல்லூரி இருக்கின்றது. இந்த கல்லூரியில 145 இடங்கள் என்பது இருக்கின்றது. ஆண்களுக்கு 100க்கும் மேற்பட்ட இடங்களும் பெண்களுக்காக 30க்கும் மேற்பட்ட இடங்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இங்கு இடம் கிடைக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்டைபண்ட் மற்றும் ஸ்காலர்ஷிப் போடு படிக்கக்கூடிய வாய்ப்பு என்பதும் இருக்கின்றது. 7வது இடத்துல கிங் ஜார்ஜ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி லக்னோ பெற்றிருக்கின்றது. இந்த கல்லூரிக்காக 4000 படுக்கை வசதிகள் கொண்ட ஹாஸ்பிட்டல்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அட்வான்ஸ்டு லெபார்டரி வசதிகளும் கிளினிக்கல் ட்ரைனிங் சென்டர்களும் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு தரமான கல்வி என்பது கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த கல்லூரியில 250 மருத்துவ இடங்கள் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. கல்லூரி கட்டணம் அப்படிங்கிறது 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாக இருந்து கொண்டிருக்கின்றது. 8வது இடத்துல 1916ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக பழமையான லேடி ஹார்டிங் மெடிக்கல் காலேஜ் நியூ டெல்லி என்ற கல்லூரி பெற்றிருக்கின்றது. இந்த கல்லூரியில 200 MBBS இடங்கள் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. கல்லூரி கட்டணம் அப்படிங்கிறது 10,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாயாக இருந்து கொண்டிருக்கின்றது. 9வது இடத்துல இந்தியாவினுடைய லார்ஜஸ்ட் ஹாஸ்பிட்டல் என்ற ஒரு அங்கீகாரத்தோடு இருக்கக்கூடிய வர்தமான் மகாவீர் காலேஜ் நியூ டெல்லி என்ற கல்லூரி பெற்றிருக்கின்றது. இந்த கல்லூரியில MBBS-க்காக 170 இடங்கள் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. கல்லூரி கட்டணம் 30,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக இருந்து கொண்டிருக்கின்றது. 10வது இடத்துல 1845ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஏசியாவினுடைய ஓல்டஸ்ட் மெடிக்கல் காலேஜ் என்ற அங்கீகாரத்தோடு இருக்கக்கூடிய கிராண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் சர் ஜே குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல் மும்பை கல்லூரி பெற்றிருக்கின்றது. இந்த கல்லூரியில MBBS-க்காக 250 இடங்கள் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. கல்லூரி கட்டணம் 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த வரிசையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த டாப் மோஸ்ட் மருத்துவ கல்லூரிகள் எவை அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சத்தீஸ்கர், இன்ஸ்டிடியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் கொல்கத்தா, ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சென்னை, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருவனந்தபுரம், பெங்களூரு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பெங்களூரு, உஸ்மானியா மெடிக்கல் காலேஜ் ஹைதராபாத், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கோழிக்கோடு, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் டெல்லி, பிஜே மெடிக்கல் காலேஜ் அகமதாபாத், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் டெல்லி, அடல் பிகாரி வாஜ்பாய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் டாக்டர் RML ஹாஸ்பிட்டல் நியூ டெல்லி, ஸ்ரீ சித்திரை திருநாள் இன்ஸ்டிடியூட் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி திருவனந்தபுரம் போன்ற டாப்மோஸ்ட் கல்லூரிகள் உலகத்தரம் வாய்ந்த கல்வி மாணவர்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கல்லூரிகள்ல சென்று மாணவர்கள் படிக்கணும் அப்படின்னா அதற்காக ஆல் இந்தியா அளவில் நடைபெறக்கூடிய அந்த மெடிக்கல் கவுன்சில் கமிட்டி நடத்தக்கூடிய கலந்தாய்விலே மாணவர்கள் கலந்து கொள்ள வேண்டும். எனவே அதிக நீட் மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் மெடிக்கல் கவுன்சில் கமிட்டி நடத்தக்கூடிய கலந்தாய்வின் மூலம் இது போன்ற டாப் கல்லூரிகளை தேர்வு செய்கின்ற பொழுது உங்களுடைய இடங்கள் சற்று குறைவான மதிப்பெண்களை பெற்று தங்களுக்கு இந்த வருடம் மருத்துவம் படிப்பதற்கு ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்குமா என்ற ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். மேலும் அதிக எண்ணிக்கையில தமிழக மாணவர்கள் மருத்துவம் படிப்பதற்கு அது ஒரு பேருதவியாக இருக்கும். எனவே மாணவர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி டாப் மோஸ்ட் கல்லூரிகள்ல மருத்துவம் படித்து வாழ்க்கையில் வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவிலே சந்திக்கலாம்.